வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எல்லா வளமும் நலமும் பெற இறைவனிடம் வேண்டுகிறோம். நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் சேலைகள் செட்டிநாடு ஸ்பெஷல் காஞ்சி காட்டன் சாரீஸ் 6.2 மீட்டர்ஸ் வித் ப்ளவுஸ் டபுள் சைடு ஜரி பார்டரோட வந்துடும். ப்ளஸ் உங்களோட கொடுத்துருக்காங்க. சேம் பார்டர் உங்களுக்கு ப்ளவுஸ்லேயும் வந்துடும். முந்தானை பல்லு தலைப்பில் ஜரி லைன் வரும். ஆன்லைனில் சொல்கிற கவுண்ட்ஸ் 100 கவுண்ட்ஸ், ஒரிஜினல் கவுண்ட்ஸ் 80x80. இங்கே கவுண்ட்ஸ்னு சொல்கிறது நூலோட அடர்த்தி, சேலையோட திக்னஸ், டென்சிட்டி, நீளம் கிடையாது. ஒவ்வொரு கவுண்ட்ஸுக்கும் உங்களுக்கு சொல்கிறது எதுக்குன்னா சாஃப்ட்னஸ் புரிய வைக்கிறதுக்காக தான். 60x80னா திக்காக இருக்கும், கொஞ்சம் 80x80னா கொஞ்சம் சாஃப்டாக, அதோட சாஃப்டாக இருக்கும். சாஃப்ட்னா ரொம்ப மல்மல் காட்டின அளவுக்கு சாஃப்டாக இருக்காது, ஓரளவுக்கு சாஃப்டாக இருக்கும். 120 கவுண்ட்ஸுங்கிறது ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதுதான் பப்பாயா காட்டன், மல்மல் காட்டன் பார்க்குறீங்கள, அந்த சாரீஸ்லாம். உங்கள் சேலையோட திக்னஸ் புரிய வைக்கிறதுக்காக தான் இந்த கவுண்ட்ஸ் அளவு சொல்கிறாங்க. இதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் தாராளமாக வாட்ஸ்அப்பில் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சேலைகள் தேவைப்பட்டால் தெளிவான ஸ்க்ரீன்ஷாட்டாக எடுத்து ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி ஃபுல் பிரைட்னஸ் வச்சு பாருங்கள். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மொபைல் வச்சுருப்பீங்க, ஒரு பிராண்டு வச்சுருப்பீங்க, கம்ப்யூட்டர், லேப்டாப், இந்த மாதிரி இதில் பார்ப்பீங்க, டிவியில். இப்போ ஒவ்வொன்றுலையும் ஒவ்வொரு மாதிரி செட்டிங்ஸில் இருக்கும். ஏன்னா நம்ம கண்ணுக்கு பார்வை அந்த இது சைட் பாதிக்கக்கூடாதுன்றதுக்காக அந்த மாதிரி செட்டிங்ஸில் வச்சுருப்பாங்க. அப்போது நீங்கள் சேலைகளை தேர்ந்தெடுக்கிறப்போ ஃபுல் பிரைட்னஸ், கரெக்டான செட்டிங்ஸில் ஃபுல் பிரைட்னஸ் வச்சு பார்த்தீங்கன்னா தான் கரெக்டான கலர்ஸ், டிசைன்ஸ்லாம் தெரியும். இந்த டிப்ஸ் உங்களுக்கு நீங்கள் எங்ககிட்ட வாங்குறதுக்காக சொல்லலை. எங்கே வாங்கினீங்கனாலும் இதை ஃபாலோ பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரிசீவ் பண்ணுறப்போ, சேரீ உங்களுக்கு பார்சல் வரப்போ ப்ராப்ளம் இருக்காது. இந்த செட்டிங்ஸ் மாறனால என்ன ஆகுதுன்னா, நிறைய பேர் நீங்கள் பார்க்குறது ஒரு கலர் பார்த்துருப்பீங்க, அது ஒரிஜினல் கலர் வேறையாக இருக்கும். நீங்கள் வாங்குகிற இடத்துல அந்த இதை அனுப்புவீங்க, ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அப்படியே அனுப்பிச்சிடுவீங்க அந்த கலர் நினச்சிட்டு. அவங்க என்ன நினச்சிப்பாங்க, இது நம்ம சேரீ, அவங்க அப்படியே தெளிவு இல்லாமல் அனுப்பிச்சிருக்காங்கன்னு நினச்சிட்டு அதை அவங்க என்ன கலரில் வச்சுருக்காங்களோ அதை அவங்களுக்கு அனுப்பிச்சி விட்ருவாங்க. வந்ததுக்கப்புறமா தான் தெரியும் நம்ம வேறு கலர் பார்த்தோமே அப்படின்னு நினைப்பீங்க. அப்போது இந்த ஃபால்ட் வராமல் இருக்கணும்னா இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி பெர்சனைஸில் போட்டுக்கோங்க. அப்போ தான் டெய்லி நோட்டிஃபிகேஷன்ஸில் வீடியோஸ் அப்டேட் ஆகும். உங்கள் பொன்னான நேரத்தை ஒரு வினாடி எங்களுக்காக ஒதுக்கி ஒரு லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எங்களுடைய கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்காங்க. ஃபுல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எல்லா வீடியோலேயுமே டீட்டெயில்ஸ் சொல்லி தான் கொடுக்குறோம். என்ன டீட்டெயில்ஸ் சொல்கிறோம், ஆன்லைனில் நீங்கள் எப்படி கரெக்டாக பர்ச்சேஸ் பண்ணணும், எப்படி ஸ்கேம் ஆகாமல் இருக்கணும், பணத்தை எப்படி இழக்காமல் கரெக்டாக நீங்கள் அந்த சேலைகளை வாங்குகிற வரைக்கும் எல்லா டீட்டெயில்ஸுமே சொல்லி கொடுக்குறோம். அதனால் கவனமாக கேளுங்க. ஆன்லைன்னா என்னென்னு தெரிஞ்சு அப்புறமா பர்ச்சேஸ் பண்ணுங்கள். ஏகப்பட்ட பணம் இங்கே நிறைய பேர் தெரியாமல், அது எப்படி பண்ணுறதுன்னு தெரியாமல் இழந்துட்டுருக்காங்க. அதுக்காக தான் நீங்கள்லாம் கரெக்டாக பண்ணணும் அப்படின்றத நம்ம சொல்லிகிட்ருக்கோம். நாங்களும் நிறைய அவங்கள மாதிரி பார்த்தோம், நிறைய கேட்டோம், யாரும் சொல்லலை. சரி, நம்ம அதை சொல்லி கொடுப்போம்னு சொல்லி தான் இந்த தளத்துக்கு நாங்கள் வந்திருக்கோம். சரி, சேலைகள் மூலம் சொன்னால் பார்ப்பீங்க அப்படின்னு தான். வேறு இதெல்லாம் நம்ம தேர்ந்தெடுத்தோன்னா அந்தளவுக்கு அது சரியாக வராது. இதில் எங்கள் விருப்பமும் இல்லை. அதனால் சேலைகள் காமிச்சிட்டே உங்களுக்கு அப்படியே கொடுக்குறோம். பார்த்துக்கோங்க, கேட்டுக்கோங்க, பார்த்து ரசிங்க, சேலைகளை பார்த்து ரசிங்க, அப்படியே கவனமாக கேளுங்க. இப்போ இந்த நம்ம சொல்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் ஆன்லைனில் என்ன பர்ச்சேஸ் பண்ணாலுமே, அது இ-காமர்ஸ் தளங்களாக இருக்கட்டும், இந்த மாதிரி யூடியூப் பார்த்து ப்ரைவேட்டாக பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாத்துலேயும் பண்ணுறது சேர்த்து தான் சொல்கிறோம். ஆன்லைன் பேமெண்ட்டில் நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணுறாங்க. அமௌண்ட் தெரியாமல் அனுப்பிச்சிடுறாங்க. அதை பணம் திருப்பி அனுப்புறது கிடையாது அவங்க அனுப்புகிற இடத்துல. அதுக்காக தான் அவங்களுக்கு அப்படியே துல்லியமாக அந்த டீட்டெயில்ஸ் சொல்கிறோம். அது பண்ணாதீங்கன்ட்டு. இதெல்லாம் வெளியில் யாருக்கும் நாங்கள் சொல்லவே கூடாது. சரி, இருந்தாலும் நிறைய இந்த ஏஜ்டு பர்சன் இருக்காங்க, அவங்க ஹெல்ப்லெஸ்ஸாக இருக்காங்க, எங்கிட்டே கேட்குறாங்க வாட்ஸ்அப்பில். அவங்க எல்லாருக்குமே தெரியணுன்றதுக்காக தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம். இப்போ சிம்பிளாக
டீட்டெயில்ஸ் பார்த்தலாம். ஆன்லைனில் எப்படி உங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் சாட் பண்ண, வாய்ஸ் மெசேஜ் பண்ண, டைப் பண்ண தெரிஞ்சிருக்கணும். சேலைகள் தேர்ந்தெடுக்க தெரிஞ்சிருக்கணும். தேர்ந்தெடுக்கிறதுக்கு கரெக்டான செட்டிங்ஸில் இருக்கணும். ஃபஸ்ட்டே நம்ம சொல்லிட்டோம். அப்படி தேர்ந்தெடுத்ததுக்கப்புறமா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பிச்சிங்கன்னா நாங்கள் அதை செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு அவைலபிள் இருக்கான்னு பார்த்து சொன்னதுக்கப்புறமா எங்களுடைய ஜிபே நம்பர் தருவோம். அதில் நீங்கள் ஜிபே பண்ணணும். பண்ணுறதுக்கு முன்னாடி ஐடி நம்பர் கரெக்டாக போட்டு காப்பி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நம்பர் டைப் பண்ணி போட்டிங்கன்னா அது உங்களுக்கு தெரியாது. அப்போ காப்பி பண்ணிவிட்டு ஜிபேயில் போய்ட்டு அந்த நம்பர் பண்ணிங்கன்னா நான் கொடுத்த பேர் வந்துடும். பேர் வந்தோடனே பேர் ஐடி செக் பண்ணிவிட்டு அமௌண்ட்டு பாஸ்வேர்டு நீங்கள் போட்டுட்டு வருவீங்க. அமௌண்ட் பண்ணுவீங்க. அமௌண்ட்டை கரெக்டாக ஒரு 0 நீங்கள் தெரியாமல் டச் பண்ணிட்டீங்கன்னா போயிடும். இப்போ அது கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் நிதானிச்சிருங்க. எவ்வளவோ நமக்கு ப்ராப்ளம்ஸ் எல்லாமே ஓடிட்டுருக்கும். நமக்கு தேவைப்படுது. அப்போ அதுக்கு தான் நம்ம வாங்குகிறோம். அப்போ இந்த மாதிரி ஆன்லைன் பேமெண்ட் பண்ணுறப்போ அது எதுவாகவே இருந்தாலும் உங்கள் பிள்ளைங்களுக்கு பண்ணுவீங்க, இல்லை கடைக்கு பண்ணுவீங்க, சாப்பாடு வாங்க பண்ணுவீங்க, எங்கே பண்ணாலும் ஆன்லைன் பேமெண்ட் பண்ணுறப்போ ரொம்ப நிதானமாக கவனமாக ஒரு 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணி பண்ணுங்கள். ஸ்க்ரீனை நல்லா செக் பண்ணுங்கள். யாருக்கு பண்ணுறீங்க, என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்துட்டு பண்ணுங்கள். ஏன்னா எல்லாருமே திருப்பி நம்ம அனுப்புவாங்களான்னு தெரியாது. நமக்கு யாருமே தெரியாத முகம் தெரியாத ஒரு இடத்துல நம்ம பண்ணுறோம். திருப்பி அனுப்பப்போ நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்போ உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் வராது. இந்த மாதிரி அனுப்பிச்சதுக்கப்புறமா நாங்கள் என்ன பண்ணுவோம், பார்சல் டிஸ்பேச் பண்ணிடுவோம். என்னைக்கு பண்ணுறோன்னு சொல்லிடுவோம். உங்களுக்கு பார்சல் வந்தவுடனே டிஸ்பேச் ஆச்சா, கொரியர் நீங்கள் நாங்கள் என்றைக்கு டிஸ்பேச் பண்ணுறோமோ அன்னையிலேருந்து மறுநாள், இன்றைக்கி நாங்கள் டிஸ்பேச் பண்ணோன்னு வச்சுக்கோங்க, மறுநாள் காலையில் நீங்கள் கொடுக்குற டிஸ்ட்ரிக்ட் பின்கோடு கொடுத்துருப்பீங்க பார்த்தீங்களா, அங்கே இருக்கிற மெயின் கொரியர் ஆஃபீஸ்க்கு வந்துடும். அந்த கொரியர் ஆஃபீஸ் பக்கத்துலேயே நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்கு அப்பப்போயே போயிடுது. ஈவினிங்குள்ளே போயிடும் நிறைய பேருக்கு. ஒரு சிலருக்கு அப்படியும் கொஞ்சம் லேட்டாக தான் செய்யுது. ஏன் அப்படின்னா லோடு அதிகமாக இருந்தால் கொஞ்சம் லேட் பண்ணுவாங்க. நிறையா பேர் இந்த ஊரை நீங்கள் கொடுக்குற டிஸ்ட்ரிக்ட்லேருந்து தூரமாக இருப்பீங்க. அப்படி தூரமாக இருக்கிற பட்சத்தில் அவுட்டராக இருப்பீங்க, ரொம்ப கிராமமாக இருப்பீங்க, ஒரு 50 கிலோமீட்டர் அந்த மாதிரி இப்போ அவங்களுக்குலாம் என்ன ஆகும்னா ஒரு 2 டேஸ் 1 ஆர் 2 டேஸ் எடுத்துப்பாங்க. ஏன் அப்படின்னா அங்கேருந்து அவங்க தூரமாக இருக்கிறனால அவங்கள்ட்ட நிறைய கொரியர் பார்சல் இருக்கும். அதை கொண்டு வந்து கொடுக்குறது அவங்களுக்கு டைம் ஆகும். அங்கே ஒர்க்கர் லேட் பண்ணுவாங்க. இவ்வளோ தான் விஷயம். சரி, ஓகே, அவங்க வீட்டுக்கு கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், பார்சல் வந்தோடனே வேகமாக போய் பிரித்து பார்த்துடக்கூடாது. ஆர்வக்கோளாறில் உடனே நீங்கள் எப்போ அதை பிரிக்க போகிறீங்களோ அப்போ மற்றவங்க ஹெல்ப்போடவோ இல்லை நீங்களாகவே என்ன பண்ணலாம், ஆல்ரெடி இந்த முன்னாடி போட்ட வீடியோவில் சொல்லியிருக்கோம் பார்சல் ஓப்பன் வீடியோ எப்படி எடுக்கணும்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி எடுத்துடணும். ஃபோனில் கேமரா ரெக்கார்டு பண்ணிவிட்டு அந்த வீடியோ எடுக்கிற இதில் போட்டுட்டு பார்சல் கவர், அட்ரஸ், ஓப்பன் பண்ணுறது எல்லாமே அதில் ரெக்கார்ட் ஆகணும். கேமராவில் காமிச்சிட்டு தான் நீங்கள் பண்ணணும். அதுக்கு முன்னாடி உங்கள் கண்ணுக்கு தெரிகிற கலரும் கேமரா லென்ஸில் தெரிகிற கலரும் ஒரே மாதிரியாக இருக்கிற மாதிரி எங்கே கரெக்டாக இருக்கோ அங்கே வச்சு ஃபோக்கஸ் பண்ணி எடுக்கணும். அப்போவே ஃபுல் சாரியும் செக் பண்ணிடணும். செக் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இவ்வளோ தான் ஆன்லைன் பர்ச்சேஸ் இவ்வளோ தான் முடிஞ்சு போச்சு. இதை நீங்கள் ஃபுல்லாக டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா எங்கே பண்ணாலுமே உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்காது. இதையெல்லாம் கரெக்டாக பண்ணிட்டோம். அதுக்கு எல்லாத்தோட முக்கியமாக என்னென்னா கரெக்டான செல்லரை நீங்கள் தேர்ந்தெடுக்கணும். யார் உங்களுக்கு கரெக்டாக அனுப்புவாங்கங்கிறத நீங்கள் தான் செலக்ட் பண்ணணும். ஏன்னா இங்கே எவ்வளோ பேர் இருக்காங்க. அப்போ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு ஒரு சேரீ வாங்கி பாருங்கள். அவங்க என்னெல்லாம் பண்ணுறாங்க, எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்களே தெரிஞ்சிடும். இதெல்லாம் கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா ஆன்லைன் பர்ச்சேஸில் உங்களுக்கு எந்த ப்ராப்ளமுமே வராது. தேங்க்யூ ஸோ மச்.